अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि சீரொன்றுதூ புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேறப் போமளவும் வாழ்வு. இந்த சுவாமி தேசிகனுடைய சீர்மையை பெருமையை பற்றி ஸ்ரீமத் ஆதிவன்ஷோபைதீந்திர மகாதேசிகன் அவருடைய பிரபிதாமகன் பகவத் விஷய வீடு காலக்ஷேபத்தை யாரிடத்துல பண்ணார் அப்படின்னு சொன்னால் வடக்கு திருவீதி பிள்ளைகிட்ட பண்ணார். அந்த வடக்கு திருவீதி பிள்ளையினுடைய திருக்குமாரரான பிள்ளலோகாச்சாரியார் அவருடைய கடைசி காலத்தில் தேசிகனுடைய கடைசி காலமும் பிள்ளலோகாச்சார் தேசிகனை காட்டிலும் கொஞ்சம் மூத்தவர். அதனால் அவருக்கு கடைசி காலம்னா தேசிகனுக்கும் கடைசி காலம். அந்த சமயத்தில் தேசிகனுடைய சீர்மையை கருதி சீரொன்று தூக்குள் தனியன் அருளினார். அதுக்கு முன்னமே தேசிகனுடைய திருக்குமாரரான குமார வரதாச்சார் சுவாமி ஸ்ரீமான் வெங்கடநாதார்யா கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி அப்படின்ற தனியனை அவர் சமர்ப்பித்த நாள் முதல் கொண்டு அது சுவாமி தேசிகனுடைய தனியனா அனுசந்தானம் பண்ணப்பட்டது. இப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சுவாமி தேசிகன் 20 வருஷங்கள்லேயே எல்லாத்தையும் காலக்ஷேபாதிகள்லாம் நன்னா பண்ணி ஸ்ரீபாஷ்ய பிரவச்சனம்லாம் பல தடவை சாதிச்சுட்டார். இந்த ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய தனியனே தேசிகன் திருக்குமார அவதரித்து அவர் காலக்ஷேபம் பண்ணுற நாளில் தான் அதை சமர்ப்பிச்சிருக்க முடியும். அதுக்கு முன்னே இருக்காது. அதுக்குள்ளேயும் பல தடவை சுவாமி தேசிகன் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்தையே சாதிச்சிருக்கார். அது அவர் கிரந்தத்திலேருந்தே தெரியுது. அதனால் ஏன்னா இவர் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணக்கூடிய திருநக்ஷத்திரத்தை அடையலை. யாரு? திருக்குமாரன். அதனால் சுவாமி தேசிகனுக்கு பூர்வத்தில் என்ன தனியன் இருந்தது, இல்லை தேசிகனுடைய ஆச்சாரியர் தனியனை அனுசந்தானம் பண்ணி அப்படியே தேசிகனை சேவிச்சுட்டு காலக்ஷேபம் பண்ணாலும் இதெல்லாம் நமக்கு தெரியாது. இல்லை தெரிஞ்சவா சொன்னால் கேட்டுக்கிறோம். அதனால் ஸ்ரீமான் வெங்கடநாதாரியாவும் அதுதான் ஆரம்ப தனியன்னு சொல்ல முடியாது. குமார வரதாச்சார் சாதித்த நாள்லேருந்து அதுதான் தனியன், வேறு எதுவும் தனியன் இல்லை அப்படி சொல்லலாம். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. பூர்வத்தில் இருந்த தனியன்லாம் நிறுத்திட்டு இதையே அனுசந்தானம் பண்ணுறதா இருக்கலாம். சரி, இந்த ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய எப்படியா இருந்தாலும் பல பேரால் பல வருஷங்கள் தேசிகன் திருவோலக்கத்திலேயே அது அனுசந்திக்கப்பட்ட தனியன். அதை விடுத்து சீரொன்று தூக்குலுக்கு ஏன் முதல்ல சொன்னோம்? அதுவும் விவாதாஸ்பதமாக இருக்கக்கூடியது. விவாதாஸ்பதத்தை பற்றி நமக்கு அக்கறை இல்லை.
இல்லை, ஒருத்தர் ஒன்று சொன்னால் இன்னொருத்தர் இன்னும் சொன்னால் அதுக்காக நாம் கவலைப்பட வேண்டாம். நமக்கு நாம் சொல்கிறது அதுக்கு எதனா நேர்மையான ஒரு ருஜுமார்க்கமான ஒரு விஷயம் உண்டு, அவ்வளோதான். அதனால் நாம் அதை சொன்னோம். அது ஏன்னா தமிழில் இருக்கிறதுனாலேயும் அது சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள்லாம் சம்பிரதாய கிரந்தங்களை தான் அருளி செய்திருக்குச்சே, அதுக்கப்புறம் தேசிகனுடைய கிரந்தத்தை கட்டாட்சிச்சுட்டு சேவிச்சுட்டு என்ன ஆச்சரியமாக பண்ணியிருக்கார் அப்படின்னா தான் பண்ணினது கூட அதில் கொஞ்சம் மின்பின் இருக்குது அப்படின்ற எண்ணத்தினால அந்த தேசிகனுடைய திறத்தில் அவருக்கு ஆதராசியம் இருந்ததுனால இந்த தனியனை அருளி செய்திருக்கார். அந்த ஏற்றத்தினாலேயும் இதை முதல்ல சொல்லப்பட்டது. அது மாத்திரம் இல்லை, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ரகசியத்ரயம்னு 3 மந்திரங்கள் இருக்குது. ரகசியத்ரயம் 3 மந்திரம் இல்லை, 3 இருக்குது. அது சம்பிரதாயத்தில் திருமந்திரம், துவயம், சர்ம ஸ்லோகம் அப்படின்னு சொல்லிடுறோம். அதை சாய்க்கச்சே என்ன சொல்கிறாருன்னா, திருமந்திரம் 3 பதமாக இருக்குது, துவயம் 6 பதமாக இருக்குது, சரம ஸ்லோகம் 12 பதமாக இருக்குது. 1க்கு 1 ரெட்டிப்பாக இருக்குது. 3 3 2 6 6 2 12 அப்படின்னு ரெட்டிப்பாக இருக்குது. இதை சுவாமி தேசிகன் சாய்க்கச்சே இந்த பதங்கள் எப்படி ரெட்டிப்பாக இருக்குதோ அதை போல திருமந்திரத்தினுடைய அர்த்த விவரணம் துவயமாக இருக்குது. துவயத்தையும் இன்னும் விவரணம், துவயார்த்த விவரணம் சரம ஸ்லோகமாக இருக்குது. அதாவது திருமந்திரத்தில் சங்கிப்தமாக சொல்லப்பட்ட அர்த்தங்கள்லாம் துவயத்தில் விசதமாக சொல்லப்படுது. துவயத்திலையும் சங்கிப்தமாக சொல்லப்பட்ட அர்த்தங்களை சரம ஸ்லோகம் இன்னும் விளக்கிறது. பொதுவாக ஒன்று சொல்லுவோம், உதாரணத்துக்கு அது அங்கே போயிட்டதுனால அதில் ஒரு உதாரணம் காமிக்கும். திருமந்திரத்தில் பிரணவம் இருக்குது, நாராயணாயான்ற சப்தம் இருக்குது. இந்த பிரணவத்தில் எம்பெருமானை சொல்கிறது, ஜீவனை சொல்கிறது, எம்பெருமானுக்கே ஜீவன்னு சொல்கிறது. இதுவரையில் வச்சுக்கோங்க, இதுக்கு மேலே போக வேண்டாம். அப்போது முதல் எழுத்தாக இருக்கக்கூடிய ஆன்றது ஜீவனை சொல்கிறது, பிரணவத்தில் இருக்கக்கூடிய ஆவு மாவில் 3வது எழுத்தில் ஜீவனை சொல்கிறது. அது அந்த எம்பெருமானுக்கே அப்படின்றத நடு எழுத்தான உக்காரம் சொல்கிறதுன்னு சொல்லிடுவோம். இப்போ இதில் எம்பெருமான்றவன் யார் அப்படின்னு தெரியல. எம்பெருமானுக்கே ஜீவன்னு சொன்னால் அந்த இடத்துல எம்பெருமானுக்கு நாம் சரணாகதி பண்ணணுமோ இல்லோ, எம்பெருமானத்தில் சேர்ந்தவன் ஆகணுமோ இல்லோ. அப்போ யார் இதுன்னு தெரியலன்னா என்ன, அதை சுலபமாக காண்பிக்கிறது ஸ்ரீமன் நாராயண சரணவ். நாராயணாயான்ற பதத்தில் கைங்கரியத்தை சொல்கிறது. அது யார்கிட்ட பண்ணுறோம் கைங்கரியம் அப்படின்னா நாராயணன் தானே. இல்லை, ஸ்ரீமதே நாராயணாயா அப்படின்னு துவயம் எல்லா பகுதிலையும் உபாய தசை உபேய தசை எல்லாத்துலேயும் பிராட்டியோட விட்டு பிரியாது. அதனால் மது கூட போட்டிருக்கிறதுனால ஸ்ரீநாராயணான்லாம் சொல்லாமல் நித்தியோக மதுப்போட ஸ்ரீமன் ஸ்ரீமதே அப்படின்னு சொல்லிருக்கிறதுனால நித்திய சம்பந்தம் உடையவள் பிராட்டி, நித்யானபாயினி அப்படின்றதையும் அந்த திருமந்திரத்தில் சொன்ன ஆன்ற அக்ஷரம் விஷ்ணு வாச்சகமான அக்ஷரத்துக்கும் நாராயண சப்தத்துக்கும் பூர்ண அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் பிராட்டியோட கூடினவன் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு துவயம் சொல்கிறது. இன்னும் நிறைய விசதம் பண்ணுறது, விசதீகரணம் பண்ணுறது. இப்போ அதெல்லாம் வேண்டாம். ஒன்று அப்படி அது விசதீகரணம் பண்ணச்சேவே சில பேர் என்ன பண்ணிவிட்டா ஸ்ரீ சப்தத்தை கணிசித்து, ஸ்ரீ சப்தத்துக்கு புருஷகாரத்தில் நோக்கு நிறைய இருக்கிறதுனால புருஷகாரத்தை சொல்கிறது உபாய தசையில் அப்படின்னு அப்படி ஒரு அர்த்தம் பண்ணிட்டு போயிட்டா.
அதனால்தான் உபாய தசை உபேய தசை துவயம்ன்றது ரெண்டு கண்டமாக இருக்குது. ஏன் துவயம்னு அதுக்கு பேர் என்ன? சாமான்யமாக சொல்லலாம். ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு முதல் வாக்கியம். ரெண்டாவது வாக்கியம் ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அப்படின்னு ரெண்டு வாக்கியம் இருக்குது. அதனால இது துவயம்னு பேர். ரெண்டு ரெண்டு வாக்கியம்ன்ற நோக்கில் துவயம்னு சொல்லிட்டு அப்படி இல்லை. உபாயபரமான வாக்கியமாக இருக்குது. அதாவது நாம் எம்பெருமான உபாயமாக பற்றக்கூடிய விஷயத்தை காட்டுறது ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு. உபேயமான கைங்கரியத்தை காட்டுறது ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அப்படின்னு. அதனால உபேய பிரதிபாத்தியத்தை பண்ணி அதை அனுஷ்டிக்கிறதுக்கு மந்திரமாக இருக்கிறதுனால அந்த மந்திரத்துக்கு துவய மந்திரம்னு பேர். அந்த உபாயம் உபேயம் ரெண்டுத்தையும் காட்டுறதுனால, ரெண்டு வாக்கியம் இருக்கிறதுனால இல்லை, ரெண்டு வாக்கியம், ஒரு வாக்கியம் அதில் உபாயபரம், இன்னொரு வாக்கியம் உபேயபரம், அதனால அதுக்கு துவயம்னு பேர். அதனால இந்த இடத்துல என்னன்னா அது விசதீகரணம் பண்ணுறது. பிராட்டியோட கூடினவன் அப்படி எம்பெருமான் அப்படின்னு சொல்லு. சரம ஸ்லோகத்தில் வரைச்சு இந்த இடத்துல எல்லாத்தையும் சொல்லிடுத்துன்னா கூட சரம ஸ்லோகத்தில் அதிகாரியெல்லாம் பற்றி இந்த இதில் ரொம்ப விசதமாக சொல்லலை. சொல்லியிருக்குது, உள் புகுந்து ஆராய்ஞ்சி குடஞ்சி பார்க்கணும். அதனால் சர்வதர்மான் பரித்தியஜ எடுத்த உடனே அதிகாரியை பற்றி, சரணாகதி பண்ணக்கூடிய அதிகாரியை பற்றி அங்கே நன்னா விசதமாக சொல்லுது. இங்கே சரணம் பிரபத்தியே அப்படின்னு பிரபத்தியேன்னு சரணமாக பற்றேன்னு சொல்லியிருக்குது. ஆனால் அந்த பற்றக்கூடிய அதிகாரி பண்டிதனாக இருக்கணுமா, வேதாந்தங்கள்லாம் கரைச்சி குடித்தவனாக இருக்கணுமா அப்படின்லாம் தெரியலையே. அதனால் அந்த இடத்துல ஹத்த விசதீகரணம் பண்ணுறது, இன்னும் சிலதெல்லாமும் விசதீகரணம் பண்ணுறது, அது ஒன்று போகிறோம். சர்வதர்மான் பரித்தியஜா அப்படின்னு சொல்கிறது. அதனால் இந்த இடத்துல விசதீகரணம் பண்ணுறா போல பூர்வத்தில் சாக்ஷாத் தேசிகருடைய திருக்குமாரர் அருளின தனியனுக்கு விவரணமாக தான் பிள்ளலோகாச்சார் சுவாமி இது பண்ணார். எப்படி திருமந்திரத்துக்கு துவயம் விவரணமாகுதோ அதை போல ஸ்ரீமான் வெங்கடநாதாரியாவுக்கு தனியனுக்கு பிள்ளலோகாச்சாருடைய சூரியனு தூக்குள் தனியன் விவரணமாக இருக்குது. அதனால் விவரணத்தை முதல்ல பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் சங்கிப்தமாக இருக்கிறத அதை காண்பிச்சு இதில் சுலபமாக சொல்லிவிடலாம். அதுக்காகவும் அதை முதல்ல சொன்னோம். நமக்கு கையாளுறதுக்கு தமிழாக இருக்குது, நமக்கு புரியுன்றதுக்காகவும் இதுக்கு விவரணமாக அது இருக்கிறதுனால அந்த விவரணத்தை முதல்ல தெரிஞ்சுட்டோம்னா இது சூக்ஷ்மமாக இருக்கிறது சுலபமாக அங்கேருந்து தெரிஞ்சுடலாம் அப்படின்றதுக்காகவும் அது சொல்லப்படுது. இதில் முதல்ல பாருங்க, ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா அப்படின்னு இருக்கு. அங்கே சீரொன்னு தூப்புல் திருவேங்கடமுடையான் அப்படின்னு. சீரொன்று சீர் அப்படின்றது கல்யாண குணங்கள் பெருமை, அதெல்லாம் யாரு எல்லாம் ஸ்ரீன்னு சொன்னாலே இதுதான். சீர்ன்றது ஸ்ரீயனுடைய பரியாய சப்தம் தமிழில். அது ஒன்றி இருக்குது அப்படின்னு அங்கே சொல்கிறது. ஒன்றுன்னா சேர்ந்து அப்படியே மிளிந்து படியாக இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே பாருங்க, ஸ்ரீமான் அப்படின்னு இருக்கு. ஸ்ரீமான் மது நித்திய யோகம். ஸ்ரீன்றது என்னது? சகல கல்யாண குணங்களும் ஸ்ரீதான். அது என்னைக்குமே விட்டு பிரியாத இருக்கிறத ஸ்ரீமான் அப்படின்னு மது அப்படின்றது இந்த இடத்துல நித்திய யோகத்தை சொல்றது. அங்கேயும் ஒன்று, ஷீர் ஒன்று அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் தூப்புல் திருவேங்கடமுடையான் அப்படின்னு சொல்லிருக்கு. இங்க வெங்கடநாதாரியா, வெங்கடநாதன் அப்படின்னு சொன்ன நாதன்னா ஒரு பொருளை உடையவன், அதுக்கு சுவாமின்னு அர்த்தம். வெங்கடநாதன்னா
திருவேங்கடத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். வேங்கடமுடையான், திருவேங்கடமுடையான் அர்த்தம். வேங்கடநாதன். இவர் வேங்கடநாதாரியா அப்படின்னு ஆரிய சப்தம் போட்டிருக்கிறதுனால, வேங்கட நாதாரியா அப்படின்னு ஆரிய சப்தம் போட்டிருக்கிறதுனால இவர் அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடியவரா, கொண்டாடக்கூடியவரா, அப்படி எல்லாம் அறிஞ்சவராக இருக்கு. அதனால வேங்கடநாதா அப்படின்னு சொன்னால் திருவேங்கடமுடையான்னு சொல்லும். வேங்கடநாதா அப்படின்னு சொல்றதுனால, நாதாரியா அப்படின்னு ஆரிய சப்தம் கூட போட்டிருக்கிறதுனால தூப்புல் திருவேங்கடமுடையான்னு சொல்றது. அந்த ஆரிய சப்தமாகப்பட்டது அதாவது நன்னா அறிஞ்சவர் அப்படின்ற அர்த்தங்களில் அந்த ஆரிய சப்தம் சொல்லப்படுறது. அதனால வேங்கடநாதாரியான்னு சொன்னதுனால திருவேங்கடம், தூப்புல் திருவேங்கடமுடையான்னு தெரியுது. அதனால இப்போ ஸ்ரீருண்டு தூப்புல் திருவேங்கடமுடையான் அப்படின்னு சொல்றது இங்கே ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா அவனுடைய விவரணம் தான் அது. அப்போ அதுக்கு சொன்ன அர்த்தங்கள் எல்லாம் இதுக்கு பொருந்தும். இப்போ நாம் அந்த அர்த்தத்தை ஏற்கனவே கேட்டிருக்கிறதுனால ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா ஸ்ரீருண்டு தூப்புல் திருவேங்கடமுடையான் மேலே நாளைக்கு நாம் விசதமாக பார்ப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. आदिवंशोपाधीनतिवर्यान् भजेनिशं श्रीरङ्गपूर्वषडदित्यधीशानपदाश्रयं श्रीवत्सवंशतिलकं वन्दे श्रीकृष्णदेशिकम्.